நாங்க திருத்தணில இருந்து வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வரேன் நானு மலையனூருக்கு. நல்லா இருக்கு. அங்காளம்மா கோவிலுக்கு வந்தா நல்லது நடக்கும்னு சொன்னதுனால நாங்க வந்திருக்கோம். சூப்பரா இருக்கு. 11:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். அங்காளம்மா வந்து ஊஞ்சல் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். அது பாக்குறதுக்கு நாங்க 5 மணிக்கு வந்து நாங்க 5 மணில வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க திருத்தணில இருந்து வந்து சூப்பரா இருக்கு அங்காளம்மன் கோவில். சென்னை வேளச்சேரியில இருந்து வந்திருக்கேன். என்னோட பேர் ஜெயஷீலா. நான் மாசம் மாசம் இங்க அமாவாசைக்கு வருவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாமி இது. எனக்கு வந்துட்டு நான் வேண்டுதலுக்காக வந்திருக்கேன். என் வேண்டுதலும் நிறைவேறுச்சு. நான் கிட்டத்தட்ட 6-7 வாட்டி வந்திருக்கேன். சோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த அம்மாவுடைய பாட்டை கேட்டாலும் இந்த அம்மாவுடைய அருள் கேட்டாலும் எனக்கு ரொம்ப என்ன மறந்து எனக்கு கண்ணு கலங்கும். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோட குலதெய்வமே இந்த அங்காள பரமேஸ்வரி தான். இப்ப பேச சொல்ல கூட என் உடம்புலாம் சிலுக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் மாசம் மாசம் வருவேன். பட் அது இல்லாம தனியா நார்மல் டைம்ல நிறைய வருவேன். ஏன்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த அம்மாவுடைய அருள், இந்த அம்மாவுடைய சக்தி, இதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப மகிமையானவ இவங்க. நிறைய பேர் வேண்டுதலுக்காக வந்திருக்காங்க. நிறைய பேர் வேண்டுதலுக்காக வந்திருக்காங்க. அவங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறணும். எல்லாருமே மாசம் மாசம் இவ்வளவு கஷ்டப்பட்டு ரொம்ப லாங்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. சோ குழந்தை குட்டி வயசானவங்க நிறைய பேர் வராங்க. சோ எல்லாருமே நல்லா இருக்கணும். அந்த ஆத்தா எல்லாருக்கும் நல்லதே கொடுக்கணும். நல்லா அருள் புரிந்து எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருக்கணும். சென்னையில இருந்து வரேன். உரகடத்துல இருந்து வந்துட்டு இருக்கேன். மங்கலட்சுமி என் காலம் அடிக்கடி 2 காலம் நடக்க முடியாம ஆயிடுச்சு. அதனால வருஷம் வருஷம் வந்துட்டு இருக்கேன். என் பேர் அரவிந்தன். நான் சென்னை ராமபுரத்துல இருந்து வரேன். நான் இப்போ ஒரு 15 வருஷமா வந்துட்டு இருக்கேன். சின்ன குழந்தைல இருந்து வீட்டுல இருந்து கூட்டிட்டு வராங்க. இந்த அம்மாவண்ட எதுக்கு வரேன்னா என்ன சொல்றது, சின்ன வயசுல இருந்தே நான் வந்துட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம நினைச்சது நடத்தி கொடுக்குறா. எந்த ஒரு ஏவல் பில்லி சூனியம் யாரு என்ன செஞ்சாலுமே இந்த அம்மாவை நம்பி வந்தா இந்த அம்மா நம்மளை கைவிட மாட்டா. சரியா? நான் சின்ன வயசுல வரும்போது கூட்டம் வந்து கம்மியா தான் இருந்துச்சு. இப்போ இந்த அம்மா என்ன சொல்றது அருள் அதிகமா இருக்கிறதுனால எங்க இருந்தவனாலும் இப்போ வராங்க ஆளுங்க. ஆனா அங்காளம்மா வந்து நம்பி வந்தனா உங்களுக்கு கையே விட மாட்டேன் எப்பவுமே. என் பேர் விக்னேஷ். நான் விழுப்புரம் மாவட்டம் தான். ஊர் வந்து அரசூர் பக்கம் மாதம்பட்டு கிராமம். நான் இங்க வந்து ஒரு 4 வருஷமா வந்துட்டு இருக்கேன். ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன். அந்த வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா நான் மாசம் மாசம் அமாவாசைக்கு வரேன்னு வேண்டியிருந்தேன். அது நடந்துருச்சு. சக்தி உள்ள தெய்வம் வேண்டதை நிறைவேற்றி வைக்கிறா. என் குடும்பமும் நல்லா இருக்கு, நானும் நல்லா இருக்கேன். எனக்கு வந்து நான் நினைச்ச காரியம் நடக்குது. இங்க வந்ததா ஒரு வைப்பு கிடைக்குது. அதனால மாசம் மாசம் இப்போ வந்துட்டு இருக்கு. ஒரு 4-5 வருஷமா வந்துட்டு இருக்கு. வணக்கம். நாங்க திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்கோம். மலையனூர் அங்காளம்மா பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். அவங்க வேண்டுவருக்கு வேண்டுவரம் அள்ளி கொடுக்கறதுல மிக சிறந்த தெய்வமா விளங்குறாங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸும் இல்லாம நாங்க கர்நாடகால இருந்து எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வர சொல்லியிருக்கோம். அம்மாவோட அருள் இங்கேன்னு இல்லாம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கோம். சக்தி உள்ள தெய்வம் வேண்டவங்களுக்கு வேண்டதை அப்படியே நடத்தி கொடுப்பாங்க. சக்தி உள்ள தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. ஸ்ரீ மாதே நம. நான் அந்தமான்ல இருந்து வந்திருக்கேன். அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட். நாங்க இருந்து பல வருஷமா என் ஆசை இங்க வந்து இந்த அம்மாவை பார்க்கணும்னு. அங்க இருந்து ரொம்ப நேர்த்திக்கடன்லாம் வச்சு இங்க வந்து எல்லாம் நடந்திருக்கு. நான் 2 வருஷமா வந்துட்டு இருக்கேன். இதோட நான் 5வது வாட்டி இந்த மலையனூர் அங்காளம்மன் கோயில்ல ஆடி அமாவாசைக்கு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நினைச்சது எல்லாமே அப்படியே நடக்கும். என்ன வேண்டதை வச்சாலும் கண்டிப்பா நடக்கும். செங்கம் திருவண்ணாமலைக்கு அண்ணாந்து நாங்க வரோம். மேல்மலையனூர் ஒவ்வொரு மாசமும் நாங்க வரோம். அம்மா கிட்ட வந்தா எல்லாமே நல்லது நடக்கும். இல்லாத ஏழைகளுக்கு அம்மா கண் திறந்து பாப்பா. எல்லா குறைகளையும் தீப்பா. எல்லாரும் நம்பி வாங்க அம்மாட்ட வந்து ஒரு எலுமிச்சை மரம் சுத்தி போட்டு போங்க. எல்லாத்தையுமே நல்ல மாதிரியா அம்மா பாப்பா. கண்டிப்பா அவங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுவா. குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க எல்லாரும் அம்மா நம்பி வந்தீங்கன்னா அம்மா அவங்களுக்கு குழந்தை வரணும், கல்யாணம் வரணும் எல்லாத்தையுமே தருவா. அம்மாவை நம்பி வாங்க. கர்நாடகா ஷிவமோகால இருந்து வரோம். இந்த வருஷம் இந்த குழந்தை எங்களுக்கு இந்த சாமி தான் குலதெய்வம் எங்களுக்கு. அதனால பிரதி அமாவாசைக்கும் எல்லா அமாவாசைக்கும் நாங்க இந்த ஊஞ்சல் பாக்குறதுக்கு வருவோம். நாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஊஞ்சல் பாக்குறதுக்கு. அம்மாவை ரொம்ப நல்லா அலங்கரித்து ரொம்ப நல்லா சூப்பரா பண்ணுவாங்க. ஓம் சக்தி அங்காளம்மா. நான் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டம் மங்கலம்பேட்டையில இருந்து வரேன். இந்த ஆலயத்துக்கு எதுக்காக வரணும் அப்படின்னா, இங்க வந்தா இந்த அம்மா கிட்ட வந்தா செய்வன கோளாறு, பில்லி சேவல் ஏவல் இது எல்லாமே சரி பொடிப்படியா ஆக்கிடுவா. மலையனூரால நம்பி மனமால வரலாம். இந்த அம்மா கிட்ட கோடிக்கணக்கான மக்கள் வந்து குறைய சொல்லிட்டு போறாங்க. அந்த குறைய தீர்க்கிற விதமா இந்த அம்மா வந்து கலியுக கண்கண்ட தெய்வமா இந்த அம்மா எல்லாத்தையுமே நடத்திட்டு இருக்காங்க. நடத்திட்டு இருக்கிறதால தான் இந்த அம்மா இடத்துல இவ்வளவு பெரிய கூட்டம் வந்துட்டு இருக்கு. எதுக்காக இந்த அம்மாவை தேடி வரணும்னா, அவ
அம்மா அதுக்காகவே அவளை தேடி வரணும். ஓம் சக்தி. நான் அங்காளம்மாவை நினைச்சு வந்தது 15 வருஷமா நான் வரேன் இந்த மாலை போட்டுட்டு. ஆனா நான் ஆசைப்பட்டது எல்லாமே எங்க அம்மா எனக்கு கொடுத்தா. ஆனா முதல்ல எனக்கு எல்லாமே கொடுங்க அப்படின்னு கேட்க கூடாது. நம்ம மனசுல என்ன இருக்குன்றது அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். நம்ம எவ்வளவு கஷ்டம் இருந்தாலுமே அம்மா நிச்சயம் தீர்த்து வைப்பாங்க. ஆனா நம்ம வந்து சொல்லணும் தேவையில்லை. ஆனா நீங்க வந்த உடனே அம்மா ஊஞ்சலுக்கு வந்த பிறகு அம்மாவுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு அம்மாவுக்கு தெரியும். என்ன மக்கள் வந்திருக்காங்கன்னு அம்மாவுக்கு தெரியும், எதுக்காக வந்திருக்காங்கன்னு அம்மாவுக்கு தெரியும். ஏன்னா அம்மாவுக்கு தெரியாது ஒண்ணுமே இல்லை. ஆனா நான் 15 வருஷமா அந்த மாலையோட தான் அம்மாவுக்கு வரேன். ஏன்னா எனக்கு அம்மா இல்லை, எனக்கு அப்பா இல்லை. ஆனா இருந்தாலும் எனக்கு தாய் தந்த தெய்வமே எங்க அம்மா தான். அம்மாவை நினைக்காத நாள் இல்லை, அம்மாவை நினைக்காத எதுவுமே இல்லை. எனக்கு எல்லாமே அம்மா தான். ஏன்னா இன்னைக்கு நான் அம்மாவால தான் நான் இன்னைக்கு ஒரு பிடி சாதமும் சாப்பிட்றேன். ஏன்னா நான் ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். அந்த கஷ்டத்துல இருந்தும் நான் பெரிய அளவுல இருக்கிறேன்னா அதுக்கு அம்மா தான் காரணம். ஆனா அம்மாவை நான் எனக்கு சொத்து கொடு செவம் கொடு நான் கேட்கல. ஆனா எல்லாமே நான் கஷ்டப்பட்ட பொருள் என் தாய் தானாவே எனக்கு வந்தது. ஆனா என் தாயை நினைக்க இதைய முதல்ல சுத்தம் பண்ணுங்க, அப்புறம் தான் தாயை நினைங்க, அப்ப தாய் வருவா. ஆனா இதயத்தை சுத்தம் பண்ணாம நீங்க பாருங்க, தாய் எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்காதீங்க. முதல்ல சுத்தமா வரும்போதே நீங்க கண்டதை பேசக்கூடாது அம்மா கிட்ட. ஆனா நீங்க என்ன செய்யுமா, முதல்ல வரும்போதே தாயே எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்காதீங்க. பசி எடுத்த உடனே அம்மா இதயத்தை சுத்தம் பண்ணுங்க. 4 பேரை நல்லபடியா பேசுங்க, 4 பேர் நல்ல வார்த்தை பேசுங்க. கோவில்னு வந்துட்டா நம்ம வந்து சுத்தமா வரணும்னு நினைக்கிறோம். ஆனா வந்தா 4 பேரும் திட்டக்கூடாது, எல்லாருக்கும் பொது கோவில். ஆனா அம்மா நம்மளுக்கு மட்டும் தான் தேவை, அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. முக்கியமா சொல்றதுன்னா நம்ம எல்லா தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்குமே நம்ம தாய். ஏன்னா அந்த அங்காள பரமேஸ்வரி இல்லைன்னா நம்ம மக்களே இல்லை. ஆனா தெய்வன்றது எனக்கு உண்மையில எனக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. ஆனா நான் சொல்ல முடியாத நிறைய. ஆனா சொன்னா நான் ரொம்ப அழுதுருவேன். நான் 2 வயசு என் குழந்தைங்க, என் பொண்ணு 1 வயசு, என் பையன் 2 வயசு. நான் வரும்போது இந்த தாய்கிட்ட நான் வரும்போது இன்னைக்கு என் பையன் காலேஜ் போறான், என் பொண்ணு காலேஜ் போறா. ஆனா இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆனது காரணமே என் தாய் தான். என் தாய் இல்லாம நான் இல்லை, நிஜமா சொல்றேங்க. முதல்ல உங்க இதயத்தை சுத்தம் பண்ணா தாய் நிச்சயம் வருவா. எனக்கு அந்த அம்மா மேல எனக்கு வந்து சில பேர் வந்து அளவு போட்டு வருவாங்க சொல்லுவாங்க. ஆனா இல்லைங்க, எனக்கு வந்து நான் 15 வருஷங்க, இன்னோட எனக்கு 15, 16, 17, 18 வருஷமா நான் வரேங்க. ஆனா என் தாய் எனக்கு, என் புள்ள வந்து 3 வயசு, என் பொண்ணுக்கு 2 வயசு. ஆனா அப்ப வந்து என் தாய், என் மனசு எந்த அளவுக்கு இருந்தா என் தாய் என் மேல வந்து தானா வந்து இறங்குனாங்க. ஆனா இறங்கி நான் 4 பேருக்கு நல்ல வாக்கு சொன்னா நிச்சயம் பழிக்குங்க. ஏன்னா தாய் மேல இருக்கிற நம்பிக்கை தான் முக்கியம், சரிங்களா? எல்லாம் தாய் மேல நம்பிக்கை வைங்க, நிச்சயம் எல்லாம் கிடைக்கும். ஆனா எடுத்த உடனே தாய்கிட்ட எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க தயவு செய்து கேட்காதீங்க. நீங்க வந்தாவே தாய் உங்க கண்ணை பார்த்தாவே அவளுக்கு எல்லாமே தெரியும். அவ ஊஞ்சில இருந்து வந்து உட்காந்தாவே நீங்க நிக்கும் போதே தாய்க்கு தெரியும். உங்க கண்ணை பார்க்கும் போதே அவ எல்லாம் புரிஞ்சுப்பா. நீங்க வந்து எனக்கு அப்படி வேணும் இப்படி வேணும் அந்த சொத்து வேணும் சுகம் வேணும் கேட்காதீங்க. அவ எப்படி தரணுமோ அவளே கொடுப்பா.